எல்லோருக்கும் வணக்கம். இது எஸ்கே மல்டிபிள் வழங்கும் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சோக கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ், நான் இதுவரைக்கும் கேட்ட கதையில என் மனசு ரொம்ப பாதிச்ச கதை இது. பெங்களூர்ல நடந்த ஒரு துயரமான சம்பவம். இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட தோழி பெயர் வெண்பா. அந்த வெண்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கதையை உங்ககிட்ட சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, ஆனா சொன்னா என் மனசுல இருக்கிற பாரம் தீருன்றதுக்காக சொல்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய அனுமதியோட பெயர்கள் மாற்றப்பட்டு இந்த கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிரபலமான ஐடி நிறுவனத்துல 2017ஆம் ஆண்டு ஒரு பெண் வேலைக்கு சேர்றாங்க. அந்த பெண் பார்க்கறதுக்கு ஒரு சினிமா நடிகை சாயல்ல இருக்காங்க. அந்த பெண்ணுடைய பெயர் ராஜி. பார்க்கறதுக்கு ரொம்ப சுட்டித்தனமாகவும் குறும்புத்தனமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிற அந்த பெண்ணை அலுவலகத்துக்கு போன முதல் நாளே எல்லோருக்கும் பிடிச்சி போச்சு. அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா ராஜி. ராஜியோட குடும்பத்தனமும் வேலையில காட்டுற அக்கறையும் அங்க இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்குமே ரொம்ப பிரபலம். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாயிட்டாங்க ராஜி. ராஜியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களுடைய நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டர், இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டீம், அந்த டீம்ல ராஜி ஒர்க் பண்றாங்க. அந்த டீம் மேனேஜர் இருக்காரு. அந்த டீம் மேனேஜருக்கு ராஜி மேல ஒருதலை காதல். இது அவங்களுக்கு தெரியல, ஆனா ராஜி மேல ரொம்ப கேரிங் எடுத்துக்கிறாரு. எப்பவுமே சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு. கிராமத்துல இருந்து முதன்முறையா சிட்டிக்கு அதாவது பெங்களூர் மாதிரி ஒரு பெரிய நகரத்துல வேலை பார்க்குற ராஜிக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. ஆனாலும் இங்க நம்ம மேல அன்பு காட்டுற எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்ன எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாக ஒரு வருஷம் கழிச்சு போயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அப்பதான் இந்த சம்பவத்தோட துவக்கம். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர் எடுத்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்டுக்கு போறாரு. இந்த தருணத்துல ஒரு நாள் பார்ட்டி கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டி கொடுக்கும் பொழுது அந்த பார்ட்டிக்கு அந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லோரையும் வர சொல்றாங்க. அந்த டீம்ல தான் நம்ம ராஜி இருக்காங்க. ராஜி அந்த பார்ட்டிக்கு போயிட்டு நைட் ஒரு 9 மணி பக்கம் நான் தங்கியிருக்க ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, பார்ட்டி முடிஞ்சதும் போலாமே அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த டீம் மேனேஜர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த டீம் மேனேஜரே சொல்றதுனால தவிர்க்க முடியாம அவங்க இருந்திருக்காங்க. இரவு 11 மணி. பெங்களூர்ல ஐடி பார்ட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லோருமே நல்லா ஜாலியா இருந்துட்டு கிளம்பியிருக்காங்க. அப்படி எல்லோரும் கிளம்பும் பொழுது அந்த டீம் மேனேஜர் ராஜியை தன்னோட கார்ல கூட்டிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க கார்ல கூட்டிட்டு போகும்பொழுது அவர் மது போதையில இருந்திருக்காரு. இதை குறிப்பிட்டிருக்காங்க. மது போதையில இருந்திருக்காரு. ராஜியை கையை தொடுறது, சீன்றது, இந்த மாதிரியான சில்மிஷம் எல்லாம் பண்ணிருக்காரு. இது ராஜுக்கு பிடிக்கல. அப்போ போற வழியிலேயே ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு, நான் உன்னை 1 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், என் காதலை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ராஜு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இல்ல சார், நான் உங்ககிட்ட அப்படி பழகல அப்படின்னு சொல்லும் பொழுது, என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நீயும் நல்லா அழகா இருக்க, நமக்குள்ள என்ன பிரச்சனை, என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ராஜு இதை பத்தி எங்க வீட்டுல பேசலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி என்ன இல்லை, ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா இதை பத்தி நான் எங்க வீட்டுல பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீ வீட்டுல பேசு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய பொழுது அவர் அங்க இறக்கி விட்டுட்டு வந்துட்டாரு. அப்புறம் ராஜு அவங்க வீட்டுல பேசியிருக்காங்க. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, அப்ப நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த மேனேஜர் இருக்காரு இல்லையா, மேனேஜர் கூட ராஜு டிராப் பண்றது, பிக்கப் பண்றது, அடிக்கடி வெளியில போறது, இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த மேனேஜருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் ராஜுக்கு தெரியும். ராஜுக்கு தெரிஞ்சதும் அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, சார் உங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சாமே, அப்புறம் ஏன் சார் என் வாழ்க்கையில நீங்க இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விஷயம் ராஜுக்கு தெரியாமலே பார்த்துக்கிட்டு இருந்த மேனேஜருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. கோவம் வந்ததும் ராஜு கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு, என்ன மீறி நீ இந்த ஆபீஸ்ல ஏதாவது பண்ணிடுவியா, உன்னை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்படி மிரட்டும் பொழுது, என்னுடைய தன்மானத்தை இழந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு ஐடி நிறுவனத்துக்கு போயிடுறாங்க. அதாவது பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம்
ஒரு 6 மாத காலம் எந்த தொந்தரவுமே இல்லாம அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த வாழ்க்கையை கடந்துட்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய வேலை ரூம் அப்படி இருக்காங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி இளைஞர்கள் எளிமையா கடந்து போறது இயல்பு தான் அப்படின்னா கூட பழைய நண்பர்களோட பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி பழைய நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்க முக்கியமான ஒரு நண்பர் தான் இந்த கதையை நமக்கு பகிர்ந்துகிட்ட வெண்பா. இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் ராஜு வேலை பார்க்குற அதே கம்பெனிக்கு அந்த டீம் மேனேஜர் வந்து ஜாயின் பண்றாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராஜு தெரிஞ்சவங்க தானே அப்படின்றதுனால முதல் நாள் ஃபார்மாலிட்டிஸுக்கு வணக்கம் சொல்லி ஹாய் சொல்லி பழகிருக்காங்க. ஒரு நாள் சனிக்கிழமை நாளைக்கு நம்ம வெளியில போகலாம் ராஜு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில். இல்லை சார் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும் ராஜ் நம்பி போயிருக்காங்க. சென்னையில் இருக்கிற மெரினா பீச் பகலெல்லாம் அங்கே இருந்துட்டு மாலையில் ஒரு மால் போயிருக்காங்க. அப்புறம் ஒரு 7 மணி அளவில் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. குறிப்பாக இதில் ராஜி மட்டும் போகலை, அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு 3 பேர் போயிருக்காங்க. எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு ராஜி ஃபைனலாக ட்ராப் பண்ண வந்திருக்காங்க. மேனேஜர் ராஜி கிட்ட தகாத முறையில் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிற இடம் பிசிஆர் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக நம்மகிட்ட சொல்லலை. அப்போது ராஜி எவ்வளவோ போராடியும் தன்னை காப்பாற்றிக்க முடியல. அவர்கிட்ட தன்னை எழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதையே நினைச்சு ஒரு பித்து மனநிலைக்கு ராஜி தள்ளப்படுறாங்க. யாரை பார்த்தாலும் பயம், ஆஃபீஸுக்கு போகல, இருக்கிற ரூம்லேயே இருக்காங்க, இருட்டிலே இருக்காங்க, நான் வாழ்க்கையே இருந்து போச்சு ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் அவங்க வெண்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுறாங்க. சரி நீ அழாத, நான் உன் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வெண்பா ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சொன்ன அடுத்த நாள் ராஜி அவங்க ரூம்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தை ஏற்றுக்கவே முடியல. எல்லோருமே அந்த பொண்ணை தவறான பெண் அப்படின்னு சித்தரிக்க இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. இப்போ ராஜ் இந்த உலகத்திலேயே இல்லை. ரொம்ப அழகான பெண். கிராமத்துல இருந்து தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்பி ஒரு நகரத்துக்கு வந்து வேலை பார்த்த பொண்ணுக்கு அந்த நகரம் நரகமா மாறும்னு தெரியல. இன்னமும் அந்த மேனேஜர் மாதிரியான மிருகங்கள் பெண்களை நிம்மதியாக வாழ விட்டதே இல்லை. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நீங்க பெண்ணா இருந்தா முதல்ல தைரியமா இருங்க, ஆணா இருந்தா ஒழுக்கமா இருங்க. உங்களை பெற்றவங்களும் இருக்கு, உங்களுக்கு கூட பிறந்தவங்களும் இருக்கு. நிச்சயம் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டும். அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. குறிப்பா இத கேஸா எடுத்திருக்காங்க சென்னையில் இருக்கிற போலீஸ். ஆனா தற்கொலை அப்படின்னு மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க. தன்னுடைய பெண்ணுடைய பெயர் கெட்டு போகக்கூடாதுன்றதுனால அந்த கேஸை பெற்றவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. உண்மையாவே இப்படி ஒரு கதையை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனிவேஸ், இந்த மாதிரி துயர சம்பவங்களை கேட்கும்போது உங்களை நீங்க சரி பண்ணிட்டு உங்க வாழ்க்கை சிறப்பாக வாழுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்கே மல்டிபிளுடன். நான் உங்க இளங்கவியரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்ததுன்னா நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி.